பொதுவா ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன ஹூக் வச்சு ஆரம்பிக்கலாம், கண்டென்ட்ல என்னென்னலாம் பேசலாம், இப்படி நிறைய விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலா நோட் பண்ணி எழுதுவேன். ஆனா இந்த வீடியோக்கு நான் அவ்வளவு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. ஏன்னா இது மோர் தென் அ கண்டென்ட், திஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்ட்ரைட் ஃப்ரம் மை ஹார்ட். லைஃபோட பியூட்டி என்ன தெரியுமாங்க? நமக்கு 10 வயசுல சரின்னு தோணுன ஒரு விஷயம் 15 வயசுல தப்புன்னு தோணும். டீனேஜ்ல நாம ரொம்ப ரசிச்ச ஒரு விஷயம் பின்னாடி யோசிச்சு பார்த்தா ரொம்ப கிரிஞ்சா இருக்கும். இந்த மாதிரி எனக்கு இப்போ ஏஜ் 29 ஆகுது. ஐ எம் மேரிட் அண்ட் ஒரு ஜூனியர் கூட இருக்கான். லைஃபோட இந்த பாயிண்ட்ல இருந்து திரும்பி பாக்குறப்போ என்னோட டீனேஜஸ்லயும் ஏர்லி 20ஸ்லயும் நான் பண்ண நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப தப்பாவும், சில விஷயங்களை நம்ம பண்ணிட்டோமே, சில விஷயங்களை பண்ணாம விட்டுட்டோமே இப்படின்னு நிறைய ரிக்ரெட்ஸ் எனக்குள்ளாரையும் இருக்கு. இந்த ரிக்ரெட்ஸ் எல்லாமே என்னோட ஏஜ் வர்றப்ப கண்டிப்பா உங்களுக்கும் இருக்கும். இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க அனுபவப்பட்டு தான் கத்துக்கணும் அப்படின்னு இல்லை, அடுத்தவங்களோட தவறுகள்ல இருந்து கூட நீங்க கத்துக்கலாம். ஸோ என்னோட லைஃப்ல இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஹார்ட் டு ஹார்ட் கனெக்டா சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பாருங்க. முதல்ல கேர்ள்ஸ். நான் ஸ்கூல் படிக்கிறப்போ பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர்ல ஒரு டாலர் போட்டிருப்பேன். அது எனக்கு ஸ்கூல்ல ஒரு க்ரஷ் இருந்தது. ஸ்கூல்ல போய் கேட்டா அந்த பொண்ணுக்காக போட்டிருக்கேன்னு சொல்லுவேன். என்னோட ரிலேட்டிவ் சர்க்கிள்ல ஒரு பொண்ணு மேல எனக்கு க்ரஷ் இருந்தது. ரிலேட்டிவ்ஸ் யாராவது கேட்டா ரிலேட்டிவ்ல இருக்கிற அந்த பொண்ணுக்காக போட்டிருந்தேன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி 3 படம் பார்த்து அதுல வர்ற ஹீரோ நம்ம தான் நினைச்சு எனக்கு க்ரஷ் இருந்த ஒரு பொண்ணுக்காக போய் டியூஷன்லாம் சேர்ந்து இப்படி என்னோட டீனேஜ் ஃபுல்லாவே இது லவ்வா இன்ஃபாக்சுவேஷனா என்னன்னே தெரியாம நிறைய டைம் கேர்ள்ஸுக்காக பூ போட்டு வேஸ்ட் பண்ண நான் சொல்றேன், இட்ஸ் நாட் வொர்த். நான் பொண்ணுங்களை சொல்லல, பொண்ணுங்களுக்கு பசங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை சொல்றேன். உடனே உனக்கெல்லாம் லவ் பத்தி என்ன தெரியும் அப்படின்லாம் கமெண்ட்ஸ்ல கேட்டுறாதீங்க. நான் 10 இயர்ஸா லவ் பண்ணி மேரேஜ் பண்ண நான் சொல்றேன். அந்த ஏஜ்ல அந்த பொண்ணு பார்த்தா போதும், ஒரு மெசேஜ் பண்ணிட்டா போதும், சிரிச்சிட்டா போதும் இப்படின்னு அவங்கள ஏதோ நம்ம ஒரு சூப்பர் நேச்சுரல் கிரீக் காட் மாதிரி பார்ப்போம். அவ்வளோ ஹைப் கொடுக்குற அளவுக்கு பொண்ணுங்க அவங்களும் நம்மள மாதிரி சாதாரண ஒரு ஒரு பீயிங்ஸ் தானே. நமக்கு சில விஷயங்கள் பிடிக்கும் பிடிக்காது, நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி தான் அவங்களுக்கும். லைக் அவங்கள நம்ம ரொம்ப மனசுக்குள்ள ஹைப் பண்ணி அவங்களதான் நம்ம ஒரு வர்ஷிப் பண்ற லெவலுக்கு போய் அப்புறம் அந்த லவ் கிடைக்கலன்னா நிறைய டிசாஸ்டர்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறது. இந்த மாதிரி நம்ம மைண்ட் பயங்கரமா ட்ரிப் ஆகும் பொண்ணுங்களை. அந்த ஏஜ்ல நமக்கு வர்றது ஃபர்ஸ்ட் லவ்வா இன்ஃபாக்சுவேஷனா இல்ல ஒரு அஃபெக்ஷனா எதுவுமே நமக்கு ஐடியா இருக்காது. ஸோ என்னோட ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், ஜஸ்ட் டோன்ட் வேஸ்ட் டூ மச் டைம் ஆன் கேர்ள்ஸ். எப்படியும் கேட்க மாட்டீங்க, இருந்தாலும் சொல்றேன். நான் ரீசெண்டா ஒரு மீம் பார்த்தேன். ஜாக்கி ஜான், மிஸ்டர் பீன், ரஜினிகாந்த் இவங்க போட்டோலாம் போட்டு அவர் சைல்ட்ஹுட் ஹீரோஸ் ஆர் கெட்டிங் ஓல்டர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே ஒரு கமெண்ட், டேய் நம்ம அப்பா அம்மாவுக்கு வயசாயிட்டு இருக்குன்னு யோசிங்கடா அப்படின்னு போட்டிருந்தான். ஆக்சுவலி இந்த பாயிண்ட் ஆஃப் டைம் லைஃப்ல நாங்களே அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா எங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார கான்வர்சேஷனே இப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பா இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தாரு, அம்மாவுக்கு உடம்பு முடியல, அப்பா இந்த மாத்திரை எல்லாம் எடுத்துக்கிறாரு இப்படின்னு அப்பா அம்மாவுக்கு லேட் 20ஸ்க்கு நம்ம வர்றப்போ அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். அப்போ ஆப்வியஸ்லி நாம டீனேஜ்லயோ இல்ல இந்த மாதிரி ஒரு ஏர்லி 20ஸ்லயோ இருக்கிறப்ப கண்டிப்பா அவங்க ஒரு ஹெல்த்தியர் வெர்ஷன்ல இருப்பாங்க. நீங்க அவங்களோட என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு என்னென்னலாம் வாங்கி தரணும், அவங்களை எங்கெல்லாம் கூட்டிட்டு போகணும் இப்படின்னு உங்களுக்கு நிறைய அவங்களோட ஒரு குவாலிட்டியான விஷயங்கள்லாம் பண்ணணும்னு இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட ஹெல்த்தியர் வெர்ஷன்ல இருக்கிறப்பே பண்ணுங்க. ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா நீங்க வாங்கி கொடுக்கறத அவங்களால சாப்பிட முடியாது, நீங்க கூட்டிட்டு போற இடத்துல அவங்களால நடக்க முடியாது. இந்த மாதிரி அவங்களோட ஹெல்த் கொஞ்சம் கொஞ்சமா டிட்டோரியேட் ஆகிறத நம்ம கண்ணு முன்னாடி பார்ப்போம். ஸோ அவங்களோட பெஸ்ட் ஹெல்த்தியர் வெர்ஷன்ல இருக்கிறப்பயே அவங்களோட நிறைய குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா கண்டிப்பா நீங்க பின்னாடி ரிக்ரெட் பண்ணுவீங்க. யுவர் பிக் சர்க்கிள் வில் ஷ்ரிங்க். நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு ஒரு ஷர்ட் எடுக்கிறதுக்கு கிளாஸ்ல இருந்து ஒரு 25 பேர் போயிருந்தோம். தீபாவளிக்கு எனக்கு ஒரே ஒரு ஷர்ட் எடுக்கிறதுக்கு. என்னோட பர்த்டேனா நைட்டு 12ல இருந்து ஒரு 2 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பா எனக்கு கால்ஸ் வந்துட்டே இருக்கும். எனக்கு வர்ற கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ரூம் ஃபுல்லா நான் விரிச்சு வச்சு போட்டோ எடுத்து தேங்க்ஸ் ஃபார் ஆல் த கிஃப்ட்ஸ் அப்படின்லாம் ஸ்டேட்டஸ் போடுவேன். இந்த மாதிரி என்னோட சர்க்கிள் அவ்வளோ பெருசா இருந்தது. ஆனா இன்னைக்கு என்னோட பர்த்டே அப்படின்னா மொத்தமாவே ஒரு 3-4 ஃபோன் வந்தா பெருசு. லைக் ஸ்டேட்டஸ்லாம் என் ஒய்ஃபு அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனை தவிர வேற, அவன் தான் இந்த வீடியோட எடிட்டர், அவனை தவிர வேற யாருமே பெருசாலாம் வைக்க மாட்டாங்க. இதுதான் நேச்சர், திஸ் இஸ் வெரி ஆப்வியஸ். நம்மளோட பெரிய சர்க்கிள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஏஜ் ஆக சின்னதாகும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா you don't make friends, you make network. That's how it works. நாம ஸ்கூலு காலேஜ் ஏர்லி 20ஸ்லாம் இருக்கிறப்போ நம்மள மாதிரி லைக் மைண்டட் சேம் ஏஜ் குரூப்ல நம்ம வைப்ல இருக்கிற நிறைய பேரை நம்ம நேச்சுரலி மீட் பண்ணுவோம். அப்போ ஆப்வியஸ்லி நம்மளோட சர்க்கிள் அப்படிங்கிறது பெருசா தான் இருக்கும். ஆனா ஏஜ் ஆக ஆக அதே மாதிரியான ஒரு சர்க்கிள் மெயின்டைன் ஆகுமா இல்ல அமையுமாங்கிறது ஷுவரா சொல்ல முடியாது. இட் ஒர்க்ஸ் போத் வேஸ். அப்படியே நீங்க தனியா இருக்கிற மாதிரி இல்ல உங்களோட சர்க்கிள் சின்னதாயிட்டே வந்தாலும் அதை நீங்க நேச்சுரலி அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பெரிய சர்க்கிள் அப்படிங்கிறது உங்களுக்கு பின்னாடி அமையலாம், அமையாமலும் போகலாம். ஆனா இந்த ஏஜ்ல
நீங்க இப்ப இருக்கிற ஏஜ்ல கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க ஒரு பெரிய சர்க்கிள்ல ஜாலியா வைப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆளா நீங்க இருந்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் யூ. ஸோ அதை ஜாலியா பண்ணுங்க. ஸோ ஸ்டார்ட் என்ஜாயிங் அண்ட் எம்ப்ரேசிங் யுவர் டைம் நவ். சின்ன வயசுல கீபோர்டு வாசிப்பேன். காலேஜ் வந்ததுக்கு அப்புறமா விஜே பண்ணியிருக்கேன், ஸ்டேஜ்ல ஏறி காம்பேரிங், மிமிக்ரி, நிறைய இன்டர் காலேஜ் மீட்டுக்கெல்லாம் போய் ஷார்ட் ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்கேன், ஆக்ட் பண்ணியிருக்கேன், தெருக்கூத்து பண்ணியிருக்கேன். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நான் அப்ப பண்ணிட்டு இருந்தேன். அதுல இருந்தெல்லாம் இப்ப மிஞ்சினது நல்லா பேசுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக இப்ப இந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏஜ் ஆக ஆக கமிட்மெண்ட்ஸ் அதிகமாகும். அப்போ நீங்க நினைக்கிற எல்லா விஷயங்களும் எல்லாம் உங்களுக்கு பண்றதுக்கு டைம் ஃப்ரீடம் கண்டிப்பா இருக்காது. சிலருக்கு இருக்கலாம், பட் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இருக்காது. ஸோ நீங்க என்னென்னலாம் கத்துக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே இப்ப நீங்க இருக்கிற ஏஜ்ல பண்ணுங்க. பிகாஸ் திஸ் இஸ் த பெஸ்ட் டைம். உங்களுக்கு ஏதோ ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணுமா கத்துக்கோங்க, ஸ்விம்மிங் கத்துக்கணும், டான்ஸ் கத்துக்கணும், ஏதோ ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும். இப்படி நீங்க எந்த விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் அதுக்கான பெஸ்ட் டைம் இதுதான். பின்னாடி உங்களுக்கு ஏஜ் ஆக ஆக நிறைய கமிட்மெண்ட்ஸும் நமக்கே வயசாயிருச்சு அப்படிங்கிற ஃபீலும் சேர்ந்து உங்களை எந்த விஷயத்தையுமே ட்ரை பண்ண விடாது. நீங்க நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீ டைமும் பின்னாடி இருக்காது. இப்போ யூ ஹாவ் சர்ப்ளஸ் ஃப்ரீ டைம். அதனால நீங்க பண்ணணும்னு நினைக்கிற எல்லா விஷயத்தையும் ஹோல் ஹார்ட்டடா ஜாலியா பண்ணுங்க. ஸோ தட்ஸ் இட் மக்களே. இந்த கண்டென்ட் கொஞ்சம் பூமரிஷா தான் இருக்குன்னு எனக்கே தெரியுது, பட் ஸ்டில் இதை ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் இந்த வீடியோ. சாரி, சில பர்சனல் ப்ராப்ளம்ஸ்னால என்னால இவ்வளவு நாள் வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோஸ் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ற அளவுக்கு வர்த்தான கண்டென்ட் தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ற நம்மளோட சின்ன ஃபேமிலியில ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன எதையுமே நீங்க பண்ணலனாலும் வேற ஏதாவது டாபிக் பத்தி நான் பேசணும், இல்ல நீங்க வேற எந்த டாபிக் பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா என்னோட ஆடியன்ஸ்க்காக தான் நான் வீடியோ மேக் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. தட்ஸ் இட். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த ஒவ்வொரு நல்ல வளத்துக்கும் என்னோட நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.